ஓகே, ஜஸாக்கல்லாஹ். ரெக்கார்டிங் ஆஃப் ஆகிக்குது. ரைட். நீங்க ஒன்றும் போன்ல செய்யாம இங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. ஏதாவதுன்னா தாங்க. ரைட். அப்ப நாங்க முதலாவது கேள்வி. அப்ப அ அப்ப சூஃபுகள் 110ன்னு பார்த்தா, அதுல வந்து அதிகமான சூஃபுகள் வந்து சீது அலைஹிஸ்ஸலாம். சரியா? அதுக்கு பிறகு 2வது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 30 சுஹுஃபுகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 10 சுஹுஃபுகள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 10 சுஹுஃபுகள், அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 10 சுஹுஃபுகள்னு நாங்க பார்த்தோம். சரியா? ரைட். அப்ப அதிகமான சுஹுஃபுகள் கொடுக்கப்பட்டது வந்து ஈசீது அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நீங்க மறக்க கூடாது. சில நேரங்கள்ல வரும். ஒரே அளவான சுஹுஃபுகளை பெற்ற 3 நபிமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னு நீங்க சொல்லுவீங்க. சரியா? யாரோ இதுல கையடிச்சு கொண்டிருக்கிறாங்க. சரியா? ரைட். ஒண்ணுமே போன்ல செய்யாம பிள்ளைகள் எங்க படிக்க நான் விளங்கப்படுத்துறத கொஞ்சம் அவதானிச்சு கொண்டு இருங்க. சரி, நான் ரெக்கார்டிங் உங்களுக்கு போடுவேன். அதனால போன்ல ஒண்ணும் குழப்பங்கள் செய்ய வேணாம். ரைட். அப்ப இது ஓகே. நாங்க 2வதுக்கு போகலாம். சரியா? 2வது கேள்வியை பாருங்க. தொழுகையின் மூலம் கிடைக்கும் ஆன்மீக பயன்கள் வந்தீங்க. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆன்மீக பயன் என்று சொல்றது மறுமையோடு சம்பந்தப்பட்ட, சரியா, எங்கட மறுமைக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த பயன். லௌகீக பயன் என்று சொல்றது உலகியல் பயன். தொழுகையில வந்து 2 விதமான பயனும் இருக்குது. மறுமையோடு சம்பந்தப்பட்ட, எங்கட ஆன்மாவோடு சம்பந்தப்பட்ட பயனும் இருக்குது. உலகத்துல வாழ்றதோடு தொடர்பான பயனும் இருக்குது. இதுல பாருங்க, நேர முகாமைத்துவம் என்றது உலக பயன், டைம் மேனேஜ்மெண்ட். சரியா? தொழுகை வந்து நேர முகாமைத்துவத்துக்கான பயிற்சியை கொடுக்குதுன்னு நாங்க பார்க்கிறோம். ரைட். சகோதரத்துவ உணர்வு, சகோதரர்களுக்கு மத்தியில சகோதரத்துவ உணர்வை ஏற்படுத்துறதும் உலக பயன்ல எங்களுக்கு சொல்லலாம். தலைவருக்கு கட்டுப்படும் பயிற்சி. சரி, இந்த 3மே ஒரு முஸ்லிம் தொழுகையில் ஈடுபடுறதால உலகில் அடையும் பயன்கள் அல்லது லௌகீக பயன்கள் கேட்டா எழுதுவீங்க. ஆனா இது வந்து பாவம் மன்னிக்கப்படுதல் என்பது மறுமையோடு சம்பந்தப்பட்டது. சரியா? மறுமையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பயன். அது ஆன்மீக பசிக்கு உணவாக இருக்குது. அல்லாவுக்கும் அடியாருக்கும் இடையில பாலமாக இருக்குது. இப்படி நிறைய மறுமை பயன்கள் வரும். சரியா? ஆகவே மறுமை பயன், இம்மை பயன் அல்லது ஆன்மீக பயன், லௌகிக பயன் எப்படி வந்தாலும் கவனமா விளைவிக்கணும். ஆன்மீக பயன் வந்து மறுமை பயன். சரியா? இம்மை பயன் வந்து லௌகிக பயன் எங்களுக்கு சொல்லலாம். ரைட். ஓகே. ஒண்ணு செக் பண்ண நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட். அடுத்தது நாங்க பார்ப்போம். சரியா? கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க இதெல்லாம். ஹலீஃபத்து ரசூல், அமீருல் முஃமினீன், இந்த 2 பேர்களால் அழைக்கப்பட்ட கலீஃபாக்கள் யார்? சரியா? இப்ப ஹலீஃபத்து ரசூல் என்று அழைக்கப்பட்டவர் வந்து அபூபக்கர் அலி. அபூபக்கர் அலி அவங்க அந்த மக்களுக்கு சொன்னாங்க, என்ன நீங்க கூப்பிடுங்க ஹலீஃபத்து ரசூல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிரதிநிதி என்று என்ன கூப்பிடுங்க. உமர் அலி அவங்கள மக்கள் அழைச்சாங்க அமீருல் முஃமினீன், முஃமின்களுடைய தலைவர் சொல்லி உமர் அலி அவங்க அழைக்கப்பட்டாங்க. இத கருத்தை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அமீருல் முஃமினீன் என்று சொல்றது முஃமின்களது தலைவர். சரியா? கலீஃபத்து ரசூல்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிரதிநிதி. சரியா? இது வந்து முஃமின்களது, சரியா, முஃமின்களது தலைவர்னு வரும். சரியா? இந்த பேப்பர் ஒரு மிச்சம் பெருமதியான ஒரு பேப்பர், மாஷா அல்லாஹ். சரியா? கலீஃபத்து ரசூல்ன்றது அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிரதிநிதி சொல்லி சொல்றோம். ரைட். அப்ப இது வந்து அபூபக்கர் அலி, இது வந்து உமர் அலியை குறிக்கும். சரியா? மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அப்ப அடுத்து நாங்க போகிறோம். ஹதீஸ்கள் நூல் வடிவில் தொகுக்கப்படுவதற்கு காரணமாக செயல்பட்ட கலீஃபா. இதுல சில விஷயங்களை சொல்லித்தர. ஹதீஸ் கலையுடைய பொற்காலம் என்று சொல்றது வந்து தபு தாபியினுடைய காலம். சரியா? ஹதீஸ் கலையுடைய பொற்காலம் தபு தாபிங்கிற காலம். ஃபிக்ஹ் கலையுடைய பொற்காலமும் தபு தாபிங்கிற காலம். சரியா? இதுல உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடியவர் தான், உமர் அலி இல்ல, இது உமர் அலியுடைய பேரப்புள்ள, அவர் தான் ஹதீஸ்ல நூல் வடிவுல தொகுக்கிறதுக்கான ஒழுங்க செய்வார். அதுக்கு முன்னால நூல் வடிவத்துல இல்லை. சரியா? இவரால தொகுக்கப்பட்ட அல்லது இவரது கட்டளைக்கு கீழே தொகுக்கப்பட்ட முதலாவது ஹதீஸ் கிரந்தம் எதுன்னா சஹீஹுல் புகாரி இல்ல, இமாம் மாலிக் முஅத்தா. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.
முதலாவதாக தொகுக்கப்பட்ட ஹதீஸ் கிரந்தம் வந்து முஅத்தான்னு சொல்லுவாங்க. சரியா, முஅத்தான்னு சொல்லுவாங்க. அந்த தொகுத்தவர் வந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். சரியா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான் ஹதீஸ்ல நூல் வடிவுல தொகுக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர். சரியா, அதை நீங்க மறக்க வாங்க. ரைட், ஓகே. நாங்க அடுத்ததுக்கு போவோம். துறவரம் இஸ்லாத்தில் இல்லை. சரியா, என்பது வந்து குர்ஆனா ஹதீஸா உமரோட கூற்றுன்னு கேட்டீங்க. நபி அவங்களோட கூற்று. சரியா, சரி. இஸ்லாத்துல வந்து துறவரம் என்பது கிடையாது. சரியா, துறவரத்துக்கு அரபுல சொல்லுவாங்க ரஹ்பானியான்னு சொல்லுவாங்க. சரியா, கொஞ்சம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல துறவரம் வந்து ரஹ்பானியா என்று சொல்லுவாங்க. சரியா, சில நேரம் உங்களுக்கு கேட்டு வரும், துறவரத்துக்கு பகரமா இஸ்லாம் காட்டி தந்துள்ள வழிமுறை என்ன? அது சொல்லுவீங்க ஜுஹுதுன்னு சொல்லுவீங்க. சரியா, ஜுஹுத் பற்றற்ற வாழ்வு. சரியா, ஜுஹுதுன்னு சொல்லுவீங்க. துறவரத்துக்கு பகரமா இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திக்கிற வழிமுறை ஜுஹுத். உலகத்துல பொருட்கள்ல ஆசை இல்லாமல் வாழுதல், பற்றற்று வாழுதல், அதை நாங்க சொல்லலாம். சரிதானே? ரைட். அப்ப அதை மார்க் பண்ணி கொடுங்க. அப்ப இது வந்து துறவரம் இஸ்லாத்தில் இல்லை என்றது நபி அவங்க சொன்ன ஒரு கருத்து. சரியா, ரைட். அடுத்தது பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம் இது வருவது, ஒரு வியாபாரம் சம்பந்தமான ஒரு பாடம். இது கவனமா பார்த்துக்கோங்க. கபீர் என்பவர் தனது 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து பிடவை வியாபாரம் செய்யும் திறன் உள்ள ரஷீதிடம் கொடுத்து வியாபாரம் செய்யுமாறு கூறினார். வியாபாரத்தில் லாபம் வரும்போது இருவரும் ஒப்பந்தப்படி பிரித்துக் கொள்ளலாம். நட்டம் வந்தால் தானே அந்த நட்டத்தை பொறுப்பெடுப்பதாகவும் கூறினார். நீ இந்தானா காசு தார, நீ பிசினஸ் பண்ணு, நீ காசு போட தேவையில்லை. ஆனா லாபம் வந்தா 2 பேரும் பிரிச்சு கொள்வோம். நட்டம் வந்தா பண ரீதியா நட்டத்தை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்லி பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. இது இஸ்லாத்துல எந்த வியாபார முறை இது கேட்கிறான். அப்ப நீங்க சொல்லணும் முதாரபா. என்ன அர்த்தம்? கூட்டு பங்காண்மை. சரியா, நல்லா பார்த்துக்கணுங்க பிள்ளைகள். முதாரபா என்று சொல்றது கூட்டு பங்காண்மைன்னு சொல்லுவாங்க. சரியா, கூட்டு பங்காண்மை. சரியா, இதுல 2 பேர் தான் சம்மந்தப்படும். ஒரு ஆள்கிட்ட காசும் ஒரு ஆள்கிட்ட உழைப்பும். நான் ஒரு ஆள்கிட்ட காசை கொடுத்து பிசினஸ் ஒன்று பண்ண வைக்க சொல்றேன். வார லாபத்துல 2 பேரும் பிரிச்சு கொள்ளையிலும். நட்டம் வந்தா முழுமையா நான் தான் பொறுப்பெடுக்கும். ஏன்னு சொன்னா என்ன காசு தான் லொஸ்ட், அவரோட உழைப்பு நேரம் எல்லாம் லொஸ்ட். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணம் முராபஹா என்று சொல்றது மீள் வியாபாரம், லாபம் அடைதல் வியாபாரம். அது என்னன்னா, ஒரு பொருளை விற்பனை செய்யும் போது அவர் எவ்வளவு லாபம் அடைகிறார் என்றது எனக்கு விளங்கணும். 3500 ரூபாய் சேர்த்துட்ட விலை, எனக்கு 500 ரூபாய் இதுல லாபம் மீக்கின்னு விளங்குமாயிருந்தா, பொருளை விற்க போல வாங்குறவர் அடைகிற இது விளங்குமாயிருந்தா, அது வந்து என்னன்னு வரும்? அப்ப அது வந்து முராபஹா என்று சொல்லி சொல்லுவாங்க. மீள் வியாபாரம், லாபம் அடைதல் வியாபாரம். முசாரா வந்து கூட்டு வியாபாரம். சரியா, முசாரா விவசாய பங்குடைமை. சரியா, விவசாய பங்குடைமைன்னு சொல்லுவோம். சரியா, ஒரு ஆள நிலத்தை இன்னொரு ஆளுக்கு விவசாயம் செய்ய கொடுத்து வார விளைச்சல பங்கெடுக்குது. எனக்கு ஒரு 5 ஏக்கர் காணி இருக்குது, இந்தா நீ விவசாயம் செய். சரியா, வார விளைச்சல்ல பங்குதான். அது வந்து முசாரா, விவசாய பங்குடைமை. சரியா, முஷாரக்காண்டா கூட்டு பங்குடைமை. நிறைய பேருக்கு இது குழம்புறது. சரியா, கூட்டு பங்குடைமை. முஷாரக்காவ முதாரபான்னு, முதாரபாவ முஷாரக்கான்னு எழுதுவாங்க. கூட்டு பங்குடைமைன்னு சொன்னா நிறைய பேர் காசு போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல வார லாபத்தை அல்லது நஷ்டத்தை போட்ட தொகைக்கேற்ப பிரிச்செடுக்கும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் சொல்லுவோமே, அதுதான் இது. சரியா, 10 லட்சம் நான் போடுறேன், 5 லட்சம் அவரு போடுறாரு, 4 லட்சம் இன்னொரு ஆள் போடுறாரு, எல்லாம் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிச்சு வார லாபத்தையோ வார நஷ்டத்தையோ 2 பேரும் பிரிச்செடுக்குது. சரியா, ஆனா 2 பேர் இல்ல, இங்க நிறைய பேர் வரும். இதுக்கு வந்து முதாரபால 2 பேர் தான் வரும். நான் காசு போடுவேன், அவர் பிசினஸ் செய்வார். நான் காசு போடுவேன், அவர் விவசாயம் செய்வார். எதுவும் வரும். சரியா, இங்க வந்து பலர் சம்பந்தப்படும். உங்களுக்கு கேட்டு வரும், முதாரபா முஷாரக்காவை ஒப்பிட்டு எழுதுக. அப்ப இது கூட்டு பங்காண்மை
இது கூட்டு பங்குடைமை. இதுல 2 பேர் சம்பந்தப்படும், இதுல பலர் சம்பந்தப்படுவாங்க. இதுல லாபம் வந்தா 2 பேரும் பிரிப்பாங்க, நட்டம் வந்தா ஒரு ஆள் தான் பொறுப்பெடுப்பார். இங்க லாபம் வந்தாலும் நட்டம் வந்தாலும் 2 பேரும் பொறுப்பெடுப்பாங்க. சரியா? அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கடைசி நேரம் சொல்லித்தர விஷயங்கள் எல்லா பாடங்களையும் நல்லா படிச்சிருப்பீங்க. இஸ்லாம் தானே இஸ்லாம் தானேன்னு விட்டுட்டு இருப்பீங்க. இப்ப கடைசியாக ஒரு புடிச்சா உங்களால எடுக்கலாம். பயப்பட வாங்க. சரியா? நான் சொல்ற அமைப்புல வாங்க. என்ற 2 MCQ செஞ்சிட்டீங்க. இது 3வது MCQ. ஃபைனல் இன்ஷால்லா ஜூம் கிளாஸுக்கு வந்தா அதுல 2 செய்வீங்க. 5 MCQ செஞ்சிருவீங்க. சொல்ற விஷயங்களை சரியா விளங்கி கொண்டா உங்களுக்கு சொல்லிடா எடுக்கலாம். நம்பிக்கை வை. ஏறும் எனக்கு. சரியா? சில ஆட்களுக்கு கொஞ்சம் பயம் கொண்டு இருக்கும் இந்த பாடத்துல. ஒன்னும் யோசிக்க தேவை. சாய்ஸ் கேள்வியெல்லாம் நான் ஃபைனல் செமினார்ல தருவோம். ரைட். இப்ப நாங்க வருவோம். சரியா? இது ஓகே, உங்களுக்கு போதும் புலகள். அடுத்தது, பின்வரும் கிரிகைகளுள் ஹஜ்ஜின் ஃபர்லுகளில் அடங்காதது. சரியா? உங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுடைய ஃபர்லு, ஹஜ்ஜுடைய வாஜிபு, ஹஜ்ஜுடைய சுன்னத்து நீக்கு. ரைட். இதை மட்டும் நான் போடுறேன். நியத்து வைத்தல் வந்து ஹஜ்ஜுடைய, சரியா, நியத்து வைத்தல் வந்து ஃபர்லுல அடங்கும். சரியா? அரபாவில் தரித்தலும் ஃபர்லுல அடங்கும். தலைமுடி நீக்குதலும் ஃபர்லுல அடங்கும். சரியா? தவாஃபுல் குதூமை நிறைவேற்றல், சரியா, என்னத்துல வரும்? தவாஃபுல் குதூம் வந்து சுன்னத்துல வரும். சரியா? தவாஃபுல் குதூமை நிறைவேற்றல் சுன்னத். சரியா? உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்டுக்கே ஹஜ்ஜுக்கு போன உடனேயே உம்ராவுடைய தவாஃப் செய்வாங்க. அதான் சொல்லுவாங்க தவாஃபுல் குதூம். இன்னொரு தவாஃப் இது தவாஃபுல் விதான்னு சொல்லுவாங்க. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. தவாஃபுல் விதா. விதான்றது பிரியாவிடை தவாஃப். ஹஜ் எல்லாம் செஞ்சுட்டு ஊருக்கு போகக்குள்ள கடைசியா தவாஃப் ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு சொல்லுவாங்க தவாஃபுல் விதா. இது வந்து வாஜிப். சரியா? தவாஃபுல் விதா வந்து வாஜிப். சரியா? தவாஃபுல் குது வந்து சுன்னத். தவாஃபுல் இஃபாலான்னு ஒண்ணு, அது வந்து ஃபர்லு. சரியா? தவாஃபுல் இஃபாலா வந்து ஃபர்லு. சரியா? படிச்சிருப்பீங்க. தவாஃபுல் இஃபாலா ஃபர்லு, தவாஃபுல் விதா வந்து வாஜிப், தவாஃபுல் குது வந்து சுன்னத்து. சுன்னத்தா இருக்கும். சரிதானே? ரைட். இதை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதுல இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது. ரைட். அடுத்து நாங்க போவோம். 8வது கேள்வி. ஆரம்ப கால இலங்கை மக்களுக்கு இஸ்லாத்தை போதிக்க வந்து இலங்கையிலேயே மரணித்த மார்க்க போதகர். உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இலங்கைக்கு இஸ்லாத்தை போதிக்க வந்ததுல எப்படியும் ஒரு கேள்வி வரும். MCQக்கோ பார்ட் 2க்கோ 10 மார்க்ஸுக்கு வர 20 மார்க்ஸுக்குள்ள கேள்வியிலே வரும். அப்ப இலங்கைக்கு இஸ்லாத்தை போதிக்க வந்த மார்க்க போதகர் 2 பேர். சரியா? ஒன்று காலித் இப்னு பக்காயா, அடுத்தது வஹப் இப்னு அபி ஹப்ஸா. இதை மறந்துடுவாங்க. வஹப் இப்னு அபி ஹப்ஸா நாயகி இது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நபீட காலத்துல இலங்கைக்கு இஸ்லாத்தை போதிக்க வந்தது. சரியா? இவர் வந்து நபீட காலத்துல வந்தாங்க. இவர் வந்து யாருடைய காலம்? அப்பாஸுடைய ஆட்சி காலம். ஹாரூன் ரஷீதுடைய மன்னனால அனுப்பி வைக்கப்பட்டார். சரியா? காலித் இப்னு பக்காயா. சரியா? அப்ப இது வந்து அப்பாசியருடைய ஆட்சி காலம். என்ன ஸ்பெஷல் சொன்னா, இவர் இலங்கையில மௌத்தா போயிட்டார். சரியா? காலித் இப்னு பக்காயா இலங்கையிலேயே மௌத்தாவி இலங்கையிலேயே அடக்கப்பட்டாங்க. ஆனா வஹப் இப்னு அபி ஹப்ஸா மறுக்க மதீனாவுக்கு திரும்பிட்டாங்க. அப்படி ஒரு வரலாறு இருக்கு. மறந்துடுவான புலகள் இது ஷுவரா வரும். கொப்பில மார்க் பண்ணி கொள்ளுங்க. இலங்கைக்கு இஸ்லாத்தை போதிக்க வந்த 2 மார்க்க போதகர். ஒன்று வந்து காலித் இப்னு பக்காயா, வஹப் இப்னு அபி ஹப்ஸா. நபியாவோட காலத்துல வந்தவர் வந்து வஹப் இப்னு அபி ஹப்ஸா. காலித் இப்னு பக்காயா வந்து பிறகு வந்த ஒரு மார்க்க போதகர். சரியா? அந்த இவருக்கு வஹப் இப்னு அபி ஹப்ஸாக்கு பிறகு வந்த மார்க்க போதகர் தான் காலித் இப்னு பக்காயான்னு சொல்றோம். சரியா? மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. கவனம். இப்னு பதூதா வந்து நாடுகாண் பயணங்களை மேற்கொண்டவர். தேச சஞ்சாரி. இவரோட நாடு வந்து மொரோக்கோ. சரியா? இவர் வந்து இஸ்லாத்தை போதிக்க வரல. ஒவ்வொரு நாடா பேத்து முஸ்லிம்களோட வாழ்ந்து, முஸ்லிம்களோட பழகி, அவங்களோட வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குது, அவங்களோட கலாச்சாரங்கள் எப்படி இருக்குது, அதுகள் எல்லாம் அவங்க குறிப்பா எழுதி வச்சுக்கிறார். அவர் தான் இப்னு பதூதா. சரியா? ரைட். முகமது பின் காசிம் படிச்சிருப்பீங்க. இந்தியாவை கைப்பற்றினவர். சரியா? ரைட். ஓகே. அடுத்து நாங்க பார்ப்போம். ஜமாத்தாக நிறைவேற்றப்படும் சுன்னத்தான தொழுகை. இது கொஞ்சம் பாருங்க, நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? ஜமாத்தாக தொழுவிக்கப்படும் சுன்னத்தான தொழுகை. சரியா?
சலாத்துல் இஸ்திஸ்கா. இஸ்திஸ்கான்னு சொல்றது புலகள் மழை வேண்டி தொழும் தொழும். சரியா? மழை வேண்டி தொழும் தொழும். இஸ்திஸ்கா 2 இஸ் வந்து மழை பெய்யக்குள்ள சத்தம் கேட்கும் வச்சுக்கொள்ளுங்க. இஸ் சத்தம் கேட்கும். இஸ்திஸ்கா மழை வேண்டி தொழும் தொழுகை. ஷோர்ட்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். சரியா? சில நேரங்கள் இது வரும் வறட்சி என்று ஒரு ரிப்போர்ட் வரும். சரியா? வறட்சியின் போது தொழுவிக்கப்படும் தொழுகையும் அதே தான். மழை வேண்டி தொழுவிக்கப்படும் தொழுகையும் அதே. சரியா? இஸ்திஹாரான்னு சொன்னா நன்மை வேண்டி தொழும் தொழுகை. சரியா? சலாத்துல் இஸ்திஹாரான்னு சொல்லுவாங்க. நன்மை வேண்டி தொழும் தொழுகையை நாங்க சொல்லலாம். நன்மை வேண்டி தொழும் தொழுகை. சரியா போல? அடுத்தது அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, நன்மையை அல்லாத எதிர்பார்த்து செய்யறது. சலாத்துல் ஹாஜான்றது ஹாஜத், எங்களோட தேவை, எங்களோட தேவைகள் நிறைவேற தொழும் தொழுகு. நாங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னால சலாத்துல் ஹாஜாவை தொழுதுதான் துவா கேட்டு போவோம். எனக்கு என்னுடைய அந்த எக்ஸாம் செய்யணும், நல்ல முறையில் செய்யணும் என்ற தேவையை நிறைவேற்றி தான் சலாத்துல் ஹாஜா. வித்திர் உங்களுக்கு தெரியும். சரி, நோன்பு காலத்துல சொல்லுவாங்க வித்திர் ஆக குறைஞ்சது 1 ரக்கா, ஆக கூடினது 11 ரக்கா. சரியா? ஆக குறைஞ்சது 1 ரக்கா, ஆக கூடினது 11 ரக்கா. அதுவும் பெரும்பாலும் தனித்து தொழுகிற தொழுகையில தான் அதை நாங்க எடுக்கணும். நோம்பு காலத்துல மட்டும் ஜமாத்தா தொழுவோம். இன்னொரு பாயிண்ட், வித்திரு ஒரு நாள்ல கடைசியாக தொழுகிற தொழுகை எதுன்னு கேட்டா வித்திரு மார்க் பண்ணிக்கணும். ஒரு நாள்ல லாஸ்ட் கடைசியா தொழுகிற தொழுகை என்ன? கியாமுல் லைல் அல்ல, தஹஜ்ஜத் இல்ல, அதுக்கு பிறகு வித்திரு வரும். லாஸ்டா தொழுகிற தொழுகை வித்திரு என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்ற வார்த்தையில எது வருமோ தெரியக்குள்ள. இப்ப நான் இதுல நிறைய சொல்லித்தரனே. ஒரு நாள்ல கடைசியாக தொழும் தொழுகை வித்திரு வந்துடும். சில நேரம் நோட் பண்ணி கொடுங்க. சரியா? மார்க் பண்ணி கொடுங்க. இப்ப நீங்க நிறைய எழுதுங்க நான் சொல்ற விஷயங்கள்ல. அது உங்களுக்கு நீங்க சுயமா படிக்கிறீங்க தானே. இப்ப சுயமா கடைசியா தேவை உணர்ந்து படிக்கிறீங்க. அடுத்தது நான் சொல்றது உங்களுக்கு போர்ட்ல கண்ணால பாக்குறீங்க. அதெல்லாம் நல்லா பதியும். அதெல்லாம் மார்க் பண்ணி கொடுங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். 5 MCQ செய்வீங்களா? நான் டார்கெட் பண்ணுவேன் உங்களுக்கு 35க்கு மேல உங்களுக்கு எடுக்கலாம். இந்த கொஞ்சம் பாஸ் பேப்பர்ஸ் செய்வீங்களா இருந்தா கிளியர் ஆகும். சரியா? இது 3வது MCQ பேப்பர். சரியா? ரைட். அடுத்தது ஓகே, இது ஓகே தானே? இது ஓகே. ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு போகும். இன்னைக்கு ஒரு இன்னொரு விஷயத்துல வேண்டாம் சொல்லித்தாரேன் நான் உங்களுக்கு. இதுல இன்னொரு விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஹெல்ப் ஆயிடும், நல்லா ஆயிடும். பரவாயில்ல. இதுல நீங்க முக்கியமா தொழுகை இந்த விஷயத்துல கொஞ்சம் இப்படி நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சொல்லித்தரேன். ஒண்ணு வந்து இப்ப நாங்க பார்த்தோமே, ஜமாத்தாக தொழுவிக்கப்படும் சுன்னத்தான தொழுகை இன்னொன்னு. சரியா? அது மாதிரி தனித்து தொழப்படும் சுன்னத்தான தொழுகை அது ஒழுதேன்னு தானே. ஜமாத்தா தொழுவிக்கப்படுற சுன்னத்தான தொழுகையில 2 பெருநாள் தொழுகை. சரியா? அது ஜமாத்தான 2 பெருநாள் தொழுகையும் ஃபர்ல் இல்ல, சுன்னத். சரியா? அதே மாதிரி கிரகண தொழுகை. சரியா? குஷூஃப் என்று சொல்லுவாங்களே, கிரகண தொழுகை, அது சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், அதுவும் சுன்னத். ஆனா ஜமாத்தா தான் தொழுவணும். அது மாதிரி நீங்க இன்னொன்னு எழுதுவீங்க, தராவீஹ் தொழுகை, அதுவும் சுன்னத். இதெல்லாம் ஜமாத்தாக தொழுவிக்கப்படும் சுன்னத். ஜும்மா வராது, ஜும்மா ஃபர்ல். ஜமாத்தாக தொழுவிக்கப்படும் சுன்னத்தான தொழுகை, பெருநாள் தொழுகை, கிரகண தொழுகை, தராவி தொழுகை. இப்ப நாங்க பார்த்தோமே மலைவேலி தொழுகை. சரியா? மலைவேலி கேட்டு வரலாம் புள்ளுகள். ஜமாத்தாக தொழுவிக்கப்படும் சுன்னத்தான தொழுகையை 2 தாருங்கள். அழகா எழுதலாம். சரியா? சார் ஞாபகம் வரும் உங்களுக்கு. 2 பெருநாள் தொழுகை, கிரகண தொழுகை, அதே போல தராவி தொழுகை, அதே போல மலைவேலி தொழுகை. அதே போல தனித்து தொழுகிற சுன்னத்தான தொழுகை தான் நீங்க உங்களுக்கு எழுதலாம். சரியா? லுஹா தொழுகை எழுதலாம். சரியா? வித்ர் எழுதலாம். அதே போல 5 நேர தொழுகைக்கு முன்பின் உள்ள சுன்னத்தான தொழுகைகளுக்கு தானே, அதை எழுதலாம். சரியா? அதே போல வேற இஷ்ராக் தொழுகை எழுதலாம். இப்படி தஹஜ்ஜத் உங்களுக்கு எழுதலாம். அதுகள் தனித்து தொழுகை. சரியா? இதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இன்னொன்று சொல்றேன், இன்னொன்னே மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ராத்திபா கைரு ராத்திபா. சரியா? ரைட். அதை நீங்க சொல்லித்தாரேன். ராத்திபா ஒண்ணு இருக்குது, கைரு ராத்திபான்னு ஒண்ணு. சரியா? ராத்திபா கைரு ராத்திபா உலக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ராத்திபா என்று சொல்றது வல்லமையாக. சரியா? ஜனாசா தொழுகை வந்து ஃபர்லு. சரியா? அது வந்து ஃபர்லு ஐன். இந்த ஃபர்லு கிஃபாயா அது ஃபர்லு. நாங்க சொல்றது வந்து சுன்னத்தானு. ஜனாசா தொழுகை வந்து ஃபர்லு. சரியா? இப்ப நாங்க உங்களுக்கு விளங்கப்படுத்துறது தனியா சுன்னத். சரியா? ராத்திபான்னு சொன்னா நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, நாளாந்தம். சரியா? நாளாந்தம்
தொழப்படும் சுண்ணத்தான். டெய்லி நாங்க தொழுகிறது, நாலாவது தொழுகிறோம் ராத்திபா. உதாரணத்துக்கு 5 நேர தொழுகைக்கு முன்பின் உள்ள சுண்ணத்தான தொழுகை, சுபகுக்கு முன்னால 2, மகரிபுக்கு முன்னால 2, அல்லது பிறகு லுகருக்கு முன்னால 2, பிறகு 2, அப்படி வருது. இது நாலாந்தம். இது வந்து நாலாந்தம். சரி, அடுத்தது வித்திரு தொழுகையும் சொல்லுவாங்க, அதுவும் லுஹா தொழுகையும் சொல்லுவாங்க. லுஹா தொழுகை, வித்திரு தொழுகை எல்லாம் நாலாந்தம் தொழுகிற சுண்ணத்தான தொழுகை. மார்க் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். நாலாந்தம் தொழுகிறதுல லுஹா வரும், வித்திரு வரும், அதே போல 5 நேர தொழுகைக்கு முன்பின் உள்ள தொழுகை எல்லாம் வரும். தனித்து தொழுகிற நாலாந்தம் தொழுகிற சுண்ணத்தான தொழுகை. சரியா? யார் அது? அஸ்ஹர், சஃபா, கேமரா ஆன் பண்ணிக்கிறீங்க, ஆஃப் பண்ணுங்க. சரியா? கேமரா ஆன் பண்ணிக்கிறீங்க, வெயிட்டிங் ரூம்ல போட்டுருவாரு, இங்க அவதானிங்க. சரியா? ரைட். அதை கொஞ்சம் நீங்க இதுல பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? நாலாந்தம் தொழுகிற சுண்ணத்தான தொழுகை என்ற பகுதியில இது வரும். ஓகே, ரைட். அப்ப இது பார்த்துக்கணும். அடுத்தது கைரு ராத்திபா, டெய்லி தொழாத, நாலாந்தம் தொழப்படாத சுண்ணத்தான தொழுகை நீ அதுல தான் போட்டுக்கொள்ளுங்க பெருநாள் தொழுகை. சரியா? பெருநாள் தொழுகை வந்து நாலாந்தம் தொழுகிறது இல்லையே, சுண்ணத்து தான் சொல்றேன், பரவல் இல்ல. பெருநாள் தொழுகையை போடுங்க. சரியா? அதே போல கிரகண தொழுகையை போடுங்க. சரியா? அதே போல மலைவேலி தொழுகை, இதெல்லாம் வந்து நாலாந்தம் இல்ல, அந்த சந்தர்ப்பம் வார நேரம். ஆக அதுக்கு போட்டுக்கொள்ளுங்க பெருநாள் தொழுகை, கிரகண தொழுகை, மலைவேலி தொழுகைன்னு போட்டுக்கொள்ளுங்க. பெருநாள் தொழுகை, கிரகண தொழுகை, மலைவேலி தொழுகைன்னு இதுக்கு போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? ரைட். ராத்திபா, கைரு ராத்திபா, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இவ்வளவு தெரிஞ்சு கொண்டா உங்களுக்கு போதும். ராத்திபாண்டா டெய்லி, கைரு ராத்திபாண்டா நாலாந்தம் தொழப்படாத சுண்ணத்தான தொழுகை. சரியா? ரைட். தராவிய நாலாந்தம் இல்ல. அது வந்து தராவி வரும். இதுக்கு கைரு ராத்திபா நாலாந்தம் தொழப்படாத சுண்ணத்தான தொழுகையில தராவியா, அது ரமலான் மாசத்துல மட்டும் நம்ம தொழுகிறோம். ஓகே, சரியா? ரைட். ஓகே, இப்ப வருவோம். அப்ப இதெல்லாம் ஓகே. சலாத்துல் இஸ்திஸ்கா மழை வேண்டி தொழும் தொழுகை, சலாத்துல் இஸ்திஹாரா நன்மை வேண்டி தொழும் தொழுகை, சலாத்துல் ஹாஜா எங்களோட தேவை நிறைவேறுவதற்காக தொழும் தொழுகை, சலாத்துல் வித்திரு தொழுகை. ரைட். அடுத்தது நாங்க பார்ப்போம். மதுவில் போதை இருப்பதால் அது ஹராமாக கருதப்படுவது போல் கஞ்சாவிலும் போதை இருப்பதால் அது ஹராமாக கருதப்படும் என்ற தீர்ப்போடு தொடர்பான துணை மூலாதாரம் கியாஸ். நாங்க படிச்சுக்கிறோம், ஒப்பு நோக்குதல் இல்லையா? ஒன்றை வச்சு ஒன்றுக்கு தீர்வு காண்றது வந்து கியாஸ். இஜுமான்னா என்ன? எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறது இஜுமா. சரியா? உதாரணமா அல் குர்ஆன நூல் வடிவுல தொகுப்போம் என்று அபூபக்கர் அலி அவங்க எல்லா அறிஞர்களையும் கூப்பிட்டு முடிவெடுக்கிறாங்க, அது இஜுமா. சரியா? கியாஸ் என்றது ஏற்கனவே தீர்வு இருக்குது. சரியா? அதாவது மதுபானம் ஹராம், அந்த மதுமா ஈக்கிற ஏனைய கஞ்சாவோ அபினோ ஐஸோ எல்லாமே ஹராம் என்று முடிவெடுக்கிறது கியாஸுக்கு தான். சரியா? மஸ்லஹான்னு சொல்றது மனித நலன் காத்தல், மஸ்லஹா முர்சலான்னு சொல்லி அதை சொல்லுவாங்க, மனித நலன் காத்தல் சொல்லுவாங்க. ரைட். ஓகேமா? ரைட். அடுத்தது இப்ப வரும் 11வது கேள்வி. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா. சரியா? ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க, வாட் இஸ் டிஃபரண்ட் ஃபர்லு கிஃபாயா ஃபர்லு ஐன்? ஃபர்லு ஐன் என்று சொன்னா கட்டாயம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை. சரியா? அது அவர் செய்யாட்டி அல்லாட்ட பனிஷ்மெண்ட் நீக்குது. உதாரணத்துக்கு ஜும்மா தொழுக, 5 நேரம் தொழுக, நான் தொழாட்டி, நான் ஜும்மாக்கு போவாட்டி அல்லாஹ் என்ன தண்டிக்கலாம். சரியா? ஃபர்லு கிஃபாயான்னு சொன்னா அது சமூகத்தோடு தொடர்பான பகுதி. யாராவது ஒரு ஆள் அல்லது 5 பேர் அதை செஞ்சா எல்லாரும் தப்பிடலாம். சரியா? உதாரணத்துக்கு ஜனாசா தொழுக. சரியா? ஒரு ஊர்ல ஜனாசா விழுந்தா அந்த ஜனாசாவுக்காக 10 பேர் தொழுவிச்சு குளிப்பாட்டி அடக்கினா எல்லாரும் தப்பிடுவோம், அல்ல எங்கள்கிட்ட கேட்க மாட்டான். ஆனா யாருமே செய்யாட்டி மறுமையில அவ்வளவு பேரும் மாட்டுவோம். அதுதான் இருக்கிற டேஞ்சர். இது பர்ல ஐன்ல அவரு செய்யாட்டி அவரு தான் மாட்டுவாரு. பர்ல கிஃபாயால அவரு செய்யாட்டி, யாருமே செய்யாட்டி எல்லாரும் தண்டிக்கப்படுவோம். சரியா? அப்ப இது பொதுவான ஒரு கடமை. சரியா? அதை நீங்க காணுமா? பர்ல ஐன் பர்ல கிஃபாயா. சரியா? நல்லா ஞாபகம் வச்சு. ஐன் என்று சொல்றது கட்டாயம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது, பெற்றோரை பராமரித்தல், அது பர்ல ஐன். சரியா? ரைட். இப்ப நாங்க வருவோம் இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஇ, இவங்களோட சிறப்பு பேர்கள். சரியா? இமாமுல் மதீனா,
இமாம் மாலிக். ஆலிமுல் குரைஷ் இமாம் சாஃப். சரியா? மதீனாவின் இமாம், குறைஷிகள அறிஞர். இத கருத்து. சரியா? ரைட். அப்ப இமாமுல் ஆலாம் வந்து இமாம் அபு ஹனீஃபாவை சொல்லுவாங்க. ரைட். வேற ஒரு பேரும் இல்ல. இதுதான் அதுக்கான ஆன்சர். முதலாவது ஆன்சர். ரைட். 12க்கு போறோம். லுகர் தொழுகை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. லுகர் தொழுகையை சரியா? இல்லம்மா, இப்ப எனக்கு செக் பண்ண போனா எல்லாம் வந்து கொண்டிருக்கும். நான் விளங்கப்படுத்துற விஷயத்த நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நாங்க பார்ப்போம். சரியா? டவுட்ஸ் வந்தா இண்டிவிஜுவலா கேளுங்க. ஏன்னா ஹோல்டு போய் திரும்புது. இப்ப நாங்க இது ஹோல்ட இருந்து பார்த்துட்டு போறோம். சரியா? அதுக்கு பிறகு நீங்க செக் பண்றதுக்கு நான் ஆன்சர் பண்றதுக்கு பார்ப்போம். ஓகே? இங்க அவதானிங்க. இல்லாட்டி சிக்கல். சரியா? இப்ப நீங்க இதை மைண்ட் கேளுங்க. டவுட்ஸ் அதுக்கு பக்கத்துல மார்க் பண்ணி கொடுங்க. லுகர் தொழுகையை அசர் தொழுகையோடு சேர்த்து அசர் நேரத்தில் பிற்படுத்தி தொழுவது. நல்லா பாத்துக்கோங்க. சரியா? இது கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். இப்ப இதை வச்சுக்கொள்ளுங்க லுகர், இதை வச்சுக்கொள்ளுங்க அசர் நேரம். சரியா? ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா லுகர் தொழுகை அசர் நேரத்துல, சரியா, அசர் நேரத்துல 4 ரக்காத் லுகரையும் 4 ரக்காத் அசரையும் சேர்த்து தொழுவார். சரியா? லுகர்ல தொழ மாட்டாரு. இதை சொல்லுவாங்க ஜம்மு தஹீர்னு சொல்லுவாங்க. பிற்படுத்தி சேர்த்து தொழு. உதாரணத்துக்கு வைங்களேன், அவருடைய ஊர்ல இருந்து கொழும்புக்கு போறாரு. சரியா 12 மணிக்கு பஸ் ஏறுறாரு. அப்ப அவருக்கு தொழுகை கிடைக்காது. அவரு போக்கு அங்க போயிட்டு சேருவாரு. அப்ப அவர் நியத்து வைக்கிறாரு, நாங்க போக்கு போயிட்டு கொழும்புல சேர்ந்த பிறகு லுகரையும் அசரையும் சேர்த்து தொழுவதாக நியத்து வைக்கிறார். அதுக்கு சொல்லுவாங்க ஜம்மு தஹீர், பிற்படுத்தி சேர்த்து தொழு. ஜம்மு தகுதீம்னு ஒண்ணு. இது வந்து முற்படுத்தி தொழுகிறது. ஃபெஸ்டுக்கு லுகர் நேரத்திலேயே லுகர் நாளையும் அசர் நாளையும் தொழுகிறது, அசர் நேரத்துல தொழுகிறது இல்லை. சரியா? இப்ப நான் கொழும்புக்கு போறேன்னு வைங்கள, கொழும்புக்கு பேச்சு சேரக்குள்ள மகரிப் ஆகும்டா, அசர் கிடைக்காதுண்டா, நான் இங்க சரியா 12:30 அல்லது 1 மணிக்கு இங்கே புறப்பட்டா லுகர் 4 ரக்காத்தையும் அசர் 4 ரக்காத்தையும் ஊர்லயே தொழுதுட்டு நான் கொழும்புக்கு போயிட்டு மகரிப்புக்கு போய் சேர்க்கிறேன். சரியா? இதை சொல்லுவாங்க ஜம்மு தகுதீம், ஏர்லியா தொழுகிறது, முற்படுத்தி சேர்த்து தொழு. இந்த வேர்டை பார்த்துக்கிடுங்க. தகுதீம் தஹீர். தஹீர்ல வந்து ஆஹிர்ன்ற ஒரு சொல் வந்திருக்குது. ஆஹிர்ன்றா லாஸ்ட், பிற்படுத்தி சேர்த்து தொழு. சரியா? உங்களுக்கு விளங்கிக்குன்னு நினைக்கிறேன். ஜம்மு தகுதீம் முற்படுத்தி சேர்த்து தொழல், ஜம்மு தஹீர் பிற்படுத்தி சேர்த்து தொழல். சரியா? இப்போ இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ரைட். இது முக்கியமான ஒரு நல்ல ஒரு பெருமதியான ஒரு பேப்பர் உண்டு. இது நிறைய விஷயங்களை படிச்சு கொள்ளிருக்கும் உங்களுக்கு. சரியா? பின்வரும் குழுக்களுள் அகீதாவோடு தொடர்பு படாத குழு கதரியா, முகுத்தசிலா, ஷியா, நக்ஷபந்தியா. சரி, இதுல கதரியாக்கள், முகுத்தசிலா, ஷியான்றதை படிச்சிருப்பீங்க. நக்ஷபந்தியா வந்து அது அகீதாவோடு சம்பந்தப்பட்டது, அது தரீக்காவோடு சம்பந்தப்பட்டது. அதாவது சூஃபித்துவத்தோட, சூஃபி ஞானிகளோட சம்பந்தப்பட்டது, தசோஃப் கலையோட சம்பந்தப்பட்டது. அது உங்களோட பாடத்துல இல்ல. உங்களுக்கு இது 3 பரிச்சயம் தானே. கதரியா, முகுத்தசிலா, ஷியாவை தெரியும். அப்ப நக்ஷபந்தியா அதுதான் எனக்கு அகீதாவோட சம்பந்தப்பட்டது இல்ல, அது தரீக்காவோட சம்பந்தப்பட்டது. மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். 14வது கேள்விக்கு போற முழுகள், கடவுளை முற்றாக மறுக்கும் கொள்கை, ஆண்டவன் இல்ல, இறைவன் என்பது கிடையாது, எல்லாம் ஏற்க, அப்படி சொல்ற கொள்கை வந்து இல்ஹாதுன்னு சொல்லுவாங்க. நாஸ்திகவாதம், கடவுள் மறுப்பு கொள்கை. சரியா? இதுல ஈடுபட்டவனை நாங்க சொல்லுவோம் முல்ஹிதுன்னு சொல்லுவோம். சரியா? முல்ஹித். முல்ஹிதுன்னு சொன்னா நாஸ்திகவாதி. சரியா? நாஸ்திகவாதின்னு சொல்லுவோம் முல்ஹித். சரியா? இல்ஹா நாஸ்திகவாதம், முல்ஹித் நாஸ்திகவாதி. சரியா? குஃபுர்னு சொன்னா இறை நிராகரிப்பு. இதுல ஈடுபடுறவனை நாங்க காஃபிர்னு சொல்லுவோம். இல்லையா? ஷிர்க்குன்னா இணை வைப்பு. இதுல ஈடுபடுறவனை நாங்க முஷ்ரிக்குன்னு சொல்லுவோம். சரியா? சொல்லுவாங்க நான் ஸ்பீடா போறேன் முடிக்கணுமா. சரியா? நீங்க தான் கொஞ்சம் ரெடி ஆகணும். சரியா? ரித்தத்துனா மதம் மாறுதல். சரியா? இஸ்லாத்தை விட்டு இன்னொரு மார்க்கத்துக்கு போறது. அப்படி போறவனை நாங்க சொல்லுவோம் முர்த்தத்னு சொல்லுவோம். முர்த்தத். சரியா? மதம் மாறியவன் சொல்லுவோம். சரியா புலகள்? குஃபுர்னா இறை நிராகரிப்பு, அதுல ஈடுபட்டவன் காஃபிர், இறை நிராகரிப்பாளன். ஷிர்க்குனா இணை வைப்பு, அதில் ஈடுபட்டவன் முஷ்ரிக், இணை வைப்பவன். இல்ஹாதுனா நாஸ்திகவாதம், கடவுள் மறுப்பு கொள்கை, அதில் ஈடுபட்டவன் முல்ஹித், நாஸ்திகவாதி. சரியா? ரித்தத்துனா மதம் மாறுதல்,
முர்த்ததுண்டா மதம் மாறியவன். இன்னொரு சொல்லிக்குது நிஃபாக் என்று சொல்லு. அதையும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நிஃபாக் வந்து நயவஞ்சகம். முனாஃபிக் நயவஞ்சகன். சரியா? இதுக்கு சொல் வந்து முனாஃபிக். சரியா? முனாஃபிக்னு சொல்லுவாங்க. நயவஞ்சகன் என்று சொல்லு. ஓ குயிக்கா தான் போறோம்மா. சரியா? என்ன செய்ய, இது மெதுவா போகல. இன்னைக்கு படிச்சு முடிச்ச மாதிரி தான். சரியா? நீங்க நீங்க கொஞ்சம் என்னோட வாங்க. சரியா? அல்லது நான் ரெக்கார்டிங்க போடுவேன், மறுக்க பார்த்து நோட் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, இப்ப நாங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம். சரியா? என்ன இதுல சிலாக்களுக்கு போறீங்க ஆயிரும். என்னடா சார் இவ்வளவு ஸ்லோவா போறாரு. ஓகே, நான் இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் போறேன். இல்லாட்டி செய்யலாமா இதை? சரியா? ரைட். இதை நான் எல்லாம் போர்ட்ல தான் எழுதிக்கிறேன். உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் சரி, அல்லது நான் ரெக்கார்டிங் உங்களுக்கு போடுவேன். சரியா? லிங்க் போடுவேன். அதுல நீங்க பார்த்தாலும் சரி. சரியாமா? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இல்லாட்டி எனக்கு முடிக்க கிடைக்காது. சரியா? எனக்கு இது முடிக்க வேற கிளாஸ் ஒன்றும் மீக்குது. ஓகே, சரிம்மா. என்ன கேட்டுக்கிறீங்க? நிஃபாக் என்ன இந்த எழுதித்தனமா இருக்குது. நிஃபாக்னு சொன்னா நயவஞ்சகம். சரியா? நயவஞ்சகம். நயவஞ்சகம். சரியா? முனாஃபிக்னு சொல்றது நயவஞ்சகன். சரியாப்பா? நபியவன காலத்துல அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ற ஒரு முனாஃபிக் இல்லை. சரியா? ரைட். ஓகேமா, கொஞ்சம் பாருங்க. எல்லாரும் டெக்ஸ்டுக்கு வேற ஆன்சர் பண்ணிக்கொண்டு நாங்க பேசிக்கொண்டு இப்ப நீங்க மார்க் பண்ணிக்கொள்றீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கொண்டா சரி. சரியா? ரைட். ஓகே, விளங்குது. எனக்கு விளங்குது. நான் விளங்கப்படுத்துற பகுதி உங்களுக்கு நல்லா விளங்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போனா கஷ்டம். ஓகே, சிலாக்கள் ஓகே. சரியா? எல்லாத்தையும் மீற்ற மாதிரி தான், எல்லாத்தையும் தூசி தட்டுற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிடும். லேசா மண்டையில போடுறேன், அவ்வளவுதான். அழகா கூலா இஸ்லாத்துல ஏற்கலாம். ஒரு நடுக்கமும் இல்லாம, ஒரு பயமும் இல்லாம ஏற்கலாம். இன்ஷால்லா பயப்படவானா, ஹோப் வைங்க. நான் எடுப்பேன். சரி, ரைட். அடுத்ததுமா இதை கொஞ்சம் பாருங்க. இதை நான் எல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். ஹஜ் திருகியோடு தொடர்பான பதங்களும் சரியா விளக்கங்களும் தொடுக்கப்பட்டு கொஞ்சம் பாருங்க. இத ஹஜ்ஜை நான் உங்களுக்கு விளங்கப்படுது. ஹஜ்ஜை மாத்திரம் செய்வதாக நினைத்து வைத்தால் இஃப்ராத். சரியா? ஹஜ்ஜை மட்டும் நாங்க ஹஜ்ஜில 3 இருக்குது. சரியா? அதாவது ஹஜ்ஜை மட்டும் செஞ்சுட்டு வாரேன்னு சில ஆட்கள் எழுதி வைப்பாங்க. அதை சொல்லுவாங்க இஃப்ராத்னு சொல்லுவாங்க. ரைட். ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதா, அதாவது ஒரே இஹ்ராம் ஆடையோட ஹஜ்ஜையும் செஞ்சுட்டு உம்ராவையும் செய்வாங்க, அல்லது உம்ராவையும் செஞ்சுட்டு ஹஜ்ஜையும் செய்வாங்க ஒரு இஹ்ராம் ஆடையோட. நீங்க ஒரு ஒழுவோட லுகரையும் அசரையும் சேர்த்து சொல்லுவீங்களே, அது மாதிரி. சரியா? அப்ப அது வந்து கிரான் சொல்லுவாங்க. சரியா? அது வந்து கிரான். நல்லா பார்த்துக்கணுங்க புலகள். சரியா? கிரான். சரியா? ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதாக நினைத்து வைத்தல் கிரான். சரியா? ரைட். அடுத்தது அடுத்தது ஹஜ்ஜை தனியாகவும் உம்ராவை தனியாகவும் செய்வது தமத்து. சரியா? ஹஜ்ஜ செஞ்சுட்டு அல்லது உம்ராவை செஞ்சுட்டு இஹ்ராம் ஆடைய களைஞ்சிட்டு, சரியா, அதுக்கு பிறகு மறுக்க, சரியா, ஹஜ்ஜுக்கான நியத்தை வச்சு இஹ்ராம் ஆடை அணிஞ்சு செய்வது தமத்து. சரியா? கவனமா பாருங்க. இஃப்ராத்னு சொல்றது ஹஜ்ஜ மட்டும். அது எப்படி இருந்தாலும் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு ஆளுக்கு பாருங்க, ஒரு ஆளுக்கு உங்களுக்கு ஹஜ்ஜி செய்யற காலம் துல்ஹஜ் 8 8, 9, 10, 11, 12, 13 நாள் தான். இந்த 13ஆம் தேதி வரைக்கும் தான் ஹஜ்ஜி செய்வார். இவருக்கு இதை தவிர வேற உம்ரா செய்யறதுக்கு நாள் இல்லாட்டி அவர் என்ன செய்வாரு, நான் ஹஜ்ஜ மட்டும் செஞ்சுட்டு வாரேன்னு நியத்து வைப்பார். அந்த நியத்துக்கு தான் சொல்லுவாங்க இஃப்ராத்னு சொல்லுவாங்க. வேற நாள் இல்லை. அவருக்கு ஆபீஸ்ல 8ல இருந்து 13 தான் லீவ். இன்னொரு ஆள் இருக்கிறாரு. சரியா? அவர் 7ஆம் தேதி போறாரு, உம்ராவை செய்யறாரு, அதே உடுப்போட அதே இஹ்ராம் ஆடையோட ஹஜ்ஜையும் செய்யறான். ரெண்டுக்கும் நியத்து வச்சுக்கொள்றான். அதுக்கு சொல்லுவாங்க கிரான். ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதாக நியத்து. இன்னொன்னு இருக்குது ஹஜ்ஜ தனியாக உம்ராவை தனி. இவர் வந்து ஒரு 2ஆம் தேதி போவாரு, 30ஆம் தேதி வருவாரு. அவருக்கு நல்லா டைம் இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு உம்ரா செய்வாரு, மறுக்க ஹஜ்ஜ செய்வாரு, திருப்பி உம்ரா செய்வாரு. செய்யலாம். ஹஜ்ஜை தனியாகவும் உம்ராவை தனியாகவும் செய்வதாக நியத்து வைக்கும். அதுக்கு சொல்லுவாங்க தமத்து சொல்லுவோம். சரியா? அப்ப ஏபிசி தான் வரும். அடிக்கடி இதுல கேள்வி வாரது புலகள் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு போறோம். சரியா? ரைட். பைத்துல் மால் உருவாக்கம், கடற்படை உருவாக்கம், 2 விடயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கலீஃபாக்கள்ல ஷுவரா கேள்வி வரும். சரியா? ஒவ்வொரு கலீஃபாலையும் ஒரு 3 தெரியும். சரியா? 3 சேவையாவது தெரியும். போன முறை அபூபக்கர் வந்துட்டு அதனால அவரு வராது. சரியா? உமர் அலி, உஸ்மான் அலியை நல்லா ரெடி ஆயிட்டு போங்க. ஒரு 5 தெரிஞ்சா பெஸ்ட். சரியா?
இதுல பாருங்க பைத்துல் மால் உருவாக்கம் சொல்றது வந்து உமர் அலி. சரியா, பைத்துல் மால் உருவாக்கினது வந்து உமர் அலியை குறிக்கும். சரியா, இதுல பாப்போம். பைத்துல் மால் உருவாக்கம் வந்து உமர் அலி அல்லாஹு அன்ஹு. சரியா, கடற்படை உருவாக்கம் வந்து உஸ்மான் அலி அல்லாஹு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உஸ்மான் அலி அவங்க கடற்படைய உருவாக்கினாங்க, பைத்துல் மால் உருவாக்கினாங்க. உமருக்கு 3 சொல்றோம். உமர் அலி மஜ்லிஸ் ஷூரா ஆலோசனை சபையை உருவாக்கினாங்க. 2வது பைத்துல் மால் உருவாக்கினாங்க, திரைசேரி. 3வது ஹிஜ்ரி கேலண்டரை அறிமுகப்படுத்தினாங்க. சரியா, ஹிஜ்ரி கேலண்டரை அறிமுகப்படுத்தினாங்க 3வது யாரு? உமர் அலி அல்லாஹு அன்ஹு. சரியா, ரைட், ஓகே. அடுத்ததுமா உஸ்மான் அலியை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உஸ்மான் அலி அவங்க 3 விஷயத்த சொல்லித்தரேன். ஒன்று வந்து கடற்படை உருவாக்கம், 2வது வந்து மஸ்ஜிது நபவிய அல்லது கௌபத்துல்லாவ இந்த விசாலமாக்குறாரு, பெருசாக்குறாரு. பள்ளிவாசல் புனித ஸ்தலங்களை விசாலமாக்குற வேலையும் யாரு செய்யறாங்க? உஸ்மான் அலி அவங்க செய்யறாங்க. அதே போல அல் குர்ஆன் மூலம் மக்களை ஒற்றுமைப்படுத்துறாங்க. குர்ஆன் ஓதுறதுல முரண்பட்டு போன நேரம் எல்லா குர்ஆனையும் எரிச்சிட்டு ஒரிஜின் குர்ஆன் எடுத்து 8 பிரதிகளாக எழுதி அதை எழுதி கொடுக்குமாறு, அதை ஓதி கொடுக்குமாறு சொல்றாங்களே, அல் குர்ஆன் மூலம் மக்களை ஒற்றுமைப்படுத்துறாங்க உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு. சரியா, ரைட். அடுத்தது நாங்க பார்ப்போம். ஓகே, அவசரப்படவான இங்க நான் சொல்ற விஷயத்த பாத்துக்கோங்க. அடுத்தது நான் சொல்ல வர்றது அலிரலி. அலிரலிக்கு 3 சொல்லித்தரேன். அலிரலி அவங்க வந்து முதலாவது கூஃபா நகரை தலைநகராக மாத்துறாரு. கூஃபா நகர தலைநகரமா மாத்துறாரு. 2வது சரியா, சிறைச்சாலை உருவாக்கம் மறந்துடுவாங்க. சரியா, சிறை கைதிகளை சிறைச்சாலை உருவாக்கம், ஜெயில உருவாக்குறாங்க அலிரலி எல்லாம். 3வது அல் குர்ஆன் வசனங்களுக்கு உயிர் குறிகளை இடுறாங்க. சவறு சேரு பேசு இதுதானே அல் குர்ஆன் வசனங்களுக்கு அந்த அரபு தெரியாத ஆக்கள் லேசா ஓதுறதுக்கு உயிர் குறிகள். சரியா, உயிர் குறிகள் சொல்லுவாங்க. உயிர் குறிகள் அப்படின்னா இப்ப சத்தகத்தை சவறு சேரு பேசுன்னு சொல்லுவோமே, அந்த உயிர் குறிகளை இட்டார் 3. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒவ்வொரு கலிஃபாலையும் குறைஞ்சது 3 பாயிண்டையாவது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா, அபூபக்கர் அலி அண்ணா அல் குர்ஆனை வந்து நூல் வடிவுல தொகுத்தார். சரியா, போலி நபிக்கு எதிராக போராடினார், முதலாவது கலீஃபா பொறுப்பெடுத்தாரு. சரியா, மதம் மாறியோருக்கு எதிராக போராடினார்னு நிறைய குறைஞ்சது 3 கலீஃபாக்களை பத்தி தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. சரி, அது அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் ஆயிருக்கு. ரைட், ஓகே புலகர், நாங்க இப்ப அடுத்தைக்கு வருவோம். அவனே 2 கடல்களையும் ஒன்றோடு ஒன்று கலக்காமல் தடையை ஏற்படுத்தினான். சரியா, என்ற வசனம் குர்ஆனுடைய அற்புதங்களுள் எந்த அற்புதம்? சரியா, இதுல போட்டீங்க அறிவியல் அற்புதம். 2 கடல்களுக்கு இடையில கண்ணுக்கு தெரியாத தடையை வச்சிருப்பதாக அல்லாஹ் சொல்றான். இல்லையா, தேனுடைய மருத்துவம், கைவிரல் அடையாளம், தாயுடைய வயிற்றுல குழந்தை உருவாக்கம் எல்லாமே அறிவியல் அற்புதம். திருப்பி சொல்றான், தேனுடைய மருத்துவம், கைவிரல் அடையாளம், தாயுடைய வயிற்றுல குழந்தை உருவாக்கம் வந்து எல்லாம் அறிவியல் அற்புதம், விஞ்ஞான ரீதியான அற்புதம். சரியா, ரைட். இங்க அவதானிங்க அந்த விஷயங்களை. ரைட், அடுத்தது சரியா, பூமியில் முதலாவதாக கட்டப்பட்ட மஸ்ஜித். நல்லா பாத்துக்கொள்ளுங்க, சொல்ற விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்க. மஸ்ஜிதுல் ஹரம் இல்லையா, காபத்துல்லாவை தான் சொல்லுவாங்க. இதுங்க 3 புனித ஸ்தலங்களுக்கு தானே, மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹரம், மஸ்ஜிதுல் நபவி என்று அந்த 3 விஷயங்கள் அந்த புக்ல பார்க்க போல உங்களுக்கு அது வரும். சரியா, ரைட். மஸ்ஜிதுல் ஹரம் எங்களுக்கு சொல்லலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டினாங்கன்னு மீதி. ரைட், அடுத்தது இமாம் ஷாஃபி அவர்கள் பிறந்த மரணித்த ஆண்டுகள். சரியா, இது கொஞ்சம் பாத்துக்கணுங்க. இமாம் ஷாஃபி அவங்க இதெல்லாம் நீங்க ஆண்டுகளை பாத்துக்கணும். ஹிஜ்ரி 150 தொடக்கம் 200 சரியா 41 தான் இதுல வரும். சரியா, ரைட், இதுல வரும். ரைட், அடுத்தது நாங்க பார்ப்போம். சரியா, முயற்சித்தல். இத நீங்க மோசமான மெசேஜ் எல்லாம் போட்டுக்கொண்டு பாடத்தை நாசமாக்க வேணாம் புலகள், இங்க கொஞ்சம் அவதானிங்க. சரியா, ரைட். முயற்சித்தல் என்ற கருத்துடன் தொடர்பான பதம். சரியா, முயற்சித்தல் என்ற கருத்தோடு தொடர்பான பதம் என்றீங்க பாருங்க. இஜ்திஹாத், இஜ்மா, கியாஸ், மஸ்லஹா. இஜ்மான்னு சொல்றது எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் இஜ்மா. பார்த்தோமே, இஜ்திஹாத் தான் உழைத்தல்,
பாடுபடுதல், முயற்சித்தல் சொல்லுவாங்க. சரியா? உழைத்தல், பாடுபடுதல். இது ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் என்னன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு சட்டத்துறை அறிஞர் ஒரு பிரச்சனைக்கு எடுக்கிற முடிவு அல்லது முடிவு எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறது இஜ்திஹாத்னு சொல்லுவோம். சரியா? எல்லா சட்டத்துறை அறிஞர்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறது இஜ்மா. சரியா? ஒரு சட்டத்துறை அறிஞர் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கிறது அது இஜ்திஹாத். எல்லா சட்டத்துறை அறிஞர்களும் சேர்ந்து முடிவு எடுக்கிறது இஜ்மான்னு சொல்லுவோம். சரியா? ரைட். கியாஸ்ன்றது ஒன்றை வச்சு ஒன்றுக்கு எடுக்குது. சரியா? ஒன்றை வச்சு ஒன்றுக்கு எடுக்கிறது. மஸ்லஹான்றது மனித நலன் காத்தல். மஸ்லஹான்றது மனித நலன் காத்தல். ரைட்? ஓகே. இங்க நீங்க அடுத்தது 21வது கேள்விக்கு வாரம் புள்ளிகள். சரியா? கலீஃபாக்களது பெயர்களும் அவரது ஆட்சி காலங்கள் பற்றிய தகவல். சரியா? இதுல அபூபக்கர் அலி, உஸ்மான் அலி, அலி அலி, உமர் அலி. சரியா? அபூபக்கர் அலி அவங்க 2 வருடங்களும் 3 மாதமும் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. 2 வருடங்கள் போட்டிருக்க. உஸ்மான் அலி 12 வருஷம். அதிகமான காலம் ஆட்சி செஞ்சவர் உஸ்மான் அலி. சரியா? உமர் அலி அவங்க 10 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அதே போல அலி அலி 5 வருடங்கள் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லப்படும். சரியா? அப்ப CDAB தான் இதுக்கு மார்க் பண்ணி கொடுக்கும். சரியா? அப்ப ஒவ்வொரு கலீஃபாவும் ஆட்சி செய்த வருடங்கள் இதுல இருக்குது. இது உங்களுக்கு நோட்ஸாவும் மைண்ட வச்சுக்கொள்ளும், கட்டாயம் தேவை. சரியா? 22வது கேள்வி. கீழே ஜகாத்தோடு தொடர்பான சில கூற்றுக்கள் தரப்பட்டிருக்குது. அவற்றுள் சரியான கூற்று. சரியா? ரைட். சரியான கூற்று பாருங்க. ஜகாத் என்ற பதம் சுட்டரித்தல் என்ற கருத்தை இல்ல. சுட்டரித்தல் சவுண்ட், நோம்பு இல்லையா? ரைட். 39 மாடு உள்ள ஒருவர் ஜகாத் கொடுக்க தேவையில்லை. சரியா? 39 மாடு உள்ளவர் கொடுக்கணும். ஏன் 30 மாடு இருந்தாலே ஒரு மாடு கொடுக்கணும். சரியா? அப்ப அதுவும் கீழே. ஒட்டகங்களுக்கு நிசாபளவு 5. அது ஓகே. 5 ஒட்டகம் இருந்தா ஒரு ஒட்டகம் கொடுக்கணும். 5 ஒட்டகம் இருந்தா ஒரு ஒட்டகம். 10 ஒட்டகம் இருந்தா 2 ஒட்டகம். 15 ஒட்டகம் இருந்தா 3, 20க்கு 4, 25க்கு ஒரு ஒட்டகம். சரியா? 42 ஆடு உள்ள ஒருவர் 4 பெண் ஆடுகளை, அது பிள்ளை. 42 ஆடு உள்ள ஒருவர் ஒரு பெண் ஆடு தான் கொடுக்கும். சரியா? அப்ப இதுக்கு 3வது தான் வரும், மார்க் பண்ணி கொள்ளுங்க. ரைட். 23வது கேள்விக்கு போறோம். புரட்சி வீரர் அராபி பாஷா இலங்கை வந்த போது அவரை வரவேற்று அழைத்து வந்தவர். சரியா? இதுல டிபி ஜாயான் கொடி இது பில. சரியா? இதுல பில. சரியா? சித்தில போய்தான் அவர் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? அரபி பாஷாவை இலங்கையிலிருந்து அரபி பாஷாவை கூட்டிட்டு வந்தவர் இது வராது. சரி, அறிஞர் இது சித்திலப்பை, முகமது காசிம் சித்திலப்பை. சரியா? அறிஞர் சித்திலப்பை தான் இதுதான் வருமா? சரியா? சித்திலப்பை தான் அவரை பேத்து வரவேற்று வந்ததாக நாங்க பாக்குறோம். இந்த ஜிபி ஜாய வராது. 2வது ஆன்சர் கீழே 3வது ஆன்சர் தான் வரும். சரியா? சித்திலப்பை தான் வருமா? மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது விவாகரத்து தொடர்பான டிவோர்ஸ் சம்பந்தமான சில கூற்றுகள் தரப்பட்டிருக்கு. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இது அவற்றுள் பொருத்தமான. சரியா? பார்ப்போம். இது ஒவ்வொன்றையும் நான் விளங்கப்படுத்துறேன்னு பார்த்துக்கோங்க. முதலாவது, மனைவியின் புறத்தால் கூறப்படும் விவாகரத்து ஃபஸ்ஹ் இல்ல. மனைவி புறத்தால் கூறப்படும் விவாகரத்து குல் என்று சொல்லி அழைக்கப்படும். சரி, அப்ப இது கீழே. தலாக் ரஜையின் போது கணவன் மனைவியை மீட்டிக் கொள்ள முடியாது. இல்ல, ரஜை என்றாலேயே மீட்றது. சரியா? அப்ப அது கீழே மீட்டிக் கொள்ள முடியும். சரியா? மீட்டிக் கொள்ள முடியும். அடுத்தது மனைவி. சரியா? அடுத்தது பாருங்க. மனைவி விபச்சாரத்தில் ஈடுபட்டதை நிரூபிக்க சாட்சிகள் இல்லாத போது நடைபெறும் விவாகரத்து லிஹார் இல்ல லிஆன். சரியா? லிஹார் இல்ல லிஆன் தான். சரியா? மனைவியை தாய்க்கு ஒப்பிட்டுதான் லிஹார். சரியா? லிஹார் மனைவியை தாய்க்கு ஒப்பிடும். ஒரு பெண் சுத்தமான துகுருடைய காலத்தில் இருக்கும் போது கணவன் சொல்ற தலாக் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுக்கு தெரியும், சுண்ணத்தான தலாக்குக்கு 3 நிபந்தனை இருக்குது. ஒண்ணு, ஒரு கணவனுக்கு தன் மனைவியை தலாக் சொல்ல 3 சந்தர்ப்பம் இருந்தும் ஒரு தடவை சொல்றது. 2வது, மனைவியின் சுத்தமான காலத்துல துகுருடைய காலத்துல சொல்றது. 3வது, மனைவியோடு உறவு கொள்ளாது சொல்றது. சரியா? உடல் உறவு கொள்ளாது சொல்றதுன்னு 3 இருக்குது. இந்த 3 நிபந்தனைகளையும் பேணி சொல்ற தலாக் தான் இஸ்லாமிய ஷரியாவுல ஏற்றுக்கொள்ளப்படும். இதுல ஏதாவது ஒன்றை மீறி சொல்றது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லாட்ட தண்டனை கிடைக்கும். சரியா? ரைட்.
அவ்வளவுதாமா, நீங்க பாத்துக்கிறத. 25வது, ஒரு மனிதனின் புறத்தோற்றத்தை குறிக்க பயன்படுத்தப்படும் சொல். வெளித்தோற்றம், உள் தோற்றம். வெளித்தோற்றத்துக்கு வந்து ஹல்குன்னு சொல்லுவாங்க, உள் தோற்றத்துக்கு சொல்லுவாங்க ஹுலுக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? இன்னைக்கு ஹுலுக்கு நீங்க தானே, அது அகத்தோற்றம், அவனோட உள்ளம், அவனோட மனது. சரியா? ரைட். மத்ததெல்லாம் பிரச்சனை இல்லை. ஹல்குன்றது வெளித்தோற்றம், விடய மார்க் பண்ணி கொள்ளும். சரியா? ரைட். பைரூஸ் தைலமி என்ற சஹாபியால் கொலை செய்யப்பட்ட போலி நபி. நீங்க இறுதி நபித்துவம் 5வது பாடம் ஒன்னைக்கு ஓலவல்ல, அதுல வரும். சரியா? ரைட். அஸ்வதுல் அன்சி, பைரூஸ் தைலமி என்ற முத்தநபி, ஒரு போலி நபி. அஸ்வதுல் அன்சி என்ற முத்தநபிய கொலை செய்யறது வந்து பைரூஸ் தைலமி என்ற சஹாபி. சரியா? அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க புலகர். அல்லாஹ் தாலாட்ட தௌபா இன்றி மன்னிக்கப்படாத ஒரே ஒரு குற்றம் ஷிர்க், இணை வைப்பு. சரியா? தௌபா இன்றி அல்லாஹ் தாலாட்ட மன்னிக்கப்படுற ஒரே ஒரு இது வந்து ஷிர்க், இணை வைப்பு தான் வரும். சரியா? ரைட். அடுத்தது இதுல கத்தல் என்று சொல்றது வந்து கொலை. கத்தல் என்று சொல்றது அதுல கொலைக்கு வரும். குஃப்ருண்ட இறை நிராகரிப்பு. சரியா? ரைட். பின்வரும் பண்புகளில் ஆன்மீகத்தை வளர்ப்பிடும் பண்பில் அடங்காது. சரியா? ஆன்மீகத்தை வளர்க்கிற பண்புகள் நிறைய. தவக்குள் வரும், மஹப்பா வரும், ரிலா வரும். கிபர் என்று சொல்றது பெருமை. மார்க் பண்ணிக்கொள்ளும். சரியா? கிபர் என்று சொல்றது வந்து பெருமையை குறிக்கும். சரியா? பெருமை. அப்ப இது வராது. தவக்குள்னா என்ன? அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுதல். மஹப்பாண்டா அல்லாஹ் மீது அன்பு வைத்தல். ரிலாண்டா பொருந்தி கொள்ளுதல். சரியா? ரைட். கிபர் தான் பெருமை. சரியா? ரைட். அடுத்தது புலகர். அடுத்த கேள்வி, அழியக்கூடிய உலக வாழ்வை குறிக்கும் பதம். சரியா? தாருல் பனா. இதை பார்த்துக்கோங்க. தாருல் பகா என்று சொல்றது நிலையான மறுமை வாழ். சரியா? ஆலமுல் பர்சக் என்று சொல்றது கபருடைய வாழ்க்கை. ஆலமுல் அருவாகன்றது ரூஹுகள் வாழ்ந்த உலகம். எங்களோட ரூஹுகள், எல்லா உயிர்களும் வாழ்ந்த உலகத்துக்கு தான் சொல்லுவாங்க ஆலமுல் அருவா. ஆலமுல் பர்சக் கபருடைய வாழ்க்கை. தாருல் பகா மறுமை உலகம், மறுமை வாழ். அப்ப பனா தான் அழியக்கூடிய இந்த உலகம், ஃபனான்னு சொல்லுவாங்க. சரி. அடுத்தது, பின்வருவற்றுள் எது சுண்ணாவால் மாத்திரம் விளக்கப்படுத்தப்படும்? ஹதீஸ்ல மட்டும் சொல்லப்பட்ட விஷயம் விளக்கப்படுத்தப்பட்டு. இத்தா காலம் குர்ஆன்ல இருக்குது, தௌஹீத் பத்தி குர்ஆன்ல இருக்குது, சொத்து பங்கீடு குர்ஆன்ல இருக்குது. ஜனாசா தொழுகை இல்ல, ஹதீஸ் தான். ஜனாசா தொழுகை அப்படியே நபி அவங்க தான் சொல்லி தந்திக்கிறாங்க. அதை மக்கள். சரியா? ரைட். 31, நபிசல் அவர்களது சீராவை முதலில் தொகுத்தவர் இஸ்ஹாக் இப்னு ராகவேஹி. இஸ்ஹாக் தான் வரும் இல்லையா? நீங்க பார்த்தா அது விளங்கும். முஹம்மது நபியோட வரலாறு சம்பந்தமான புக்ல அது வரும். பாடம் ஒன்றிக்குது, சீரத்து ரசூல் நீக்கி தானே. அதுல அவர் புத்தகம் வந்து சீரத்து ரசூல். சரியா? ரைட். மார்க் பண்ணி கொடுங்க. 32வது, பின்வரும் நபர்களும் குர்ஆன் தொகுப்போடு தொடர்பு படாதவர் அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி, அலிதான். சரியா? இதுல வந்து அபூபக்கர் அலி தொகுப்புல மெயினானால், உமர் அலி அவங்க தான் ஆலோசனை வழங்கினது. உஸ்மான் அலி அவங்க அந்த 8 பிரதிகளை எழுதி எல்லா குர்ஆனையும் எரிச்சு 8 பிரதிகள்ல இருந்து ஒரிஜின் பல பிரதேசங்களுக்கு அந்த ஒரிஜினல் குர்ஆனை அனுப்பி வச்சாங்க. மக்களை ஒற்றுமைப்படி. இவருக்கு தான் ஜாமியு குர்ஆன் சொல்லுவாங்க. உஸ்மான் அலி, அபூபக்கருக்கு இல்ல, மக்களை குர்ஆன் பக்கம் ஒற்றுமைப்படுத்தி. சரியா? ரைட். 33, நீரின் வகை தொடர்பான சில கூற்று அவற்றுள் பொருத்தமானது. அல் மாவு தாஹிர் என்பது மிக சுத்தமான நீர் இல்லையா? ரைட். மாவு முஸ்தாமலை கொண்டு ஜனாதாவை குளிப்பாட்ட முடியும். மாவு தஹூர் தான் வரும் இங்க. ஆகவே பயன்படுத்தப்பட்ட தண்ணியால ஜனாதாவை குளிப்பாட்ட இயலாதேம்மா, அது பிழை. மாவு கலில் செத்த ஈ விழுந்தால் அது நஜீஸ் ஆகாது. பழச்சாறை அல் மாவு தஹூருக்குள் அடக்க முடியும். சரியா? ரைட். தஹூருக்குள்ள அடக்கல, தாஹிருக்குள்ள தான் வரும். அப்ப பயன்படுத்தப்பட்ட நீர் ஜனாசாவை குளிப்பாட்ட முடியும். சரியா? அப்ப இதுல கேள்வி அவற்றுள் பொருத்தமானது. கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் அவதானிங்க. நீரின் வகை தொடர்பான சில கூற்றுக்கள் அவற்றுள் பொருத்தமானது. அல் மாவுன் தாகிர் என்பது மிக சுத்தமான நீர். ஓகே, மாவுன் தாகிர், மாவுன் தஹூர், மாவுன் தாகிர், மாவுன் முஸ்தாமல் தான் இருக்குது. அல் மாவுன் தாகிர் என்பது சுத்தமான நீர். சரியா? அப்ப மாவுன் முஸ்தாமலை கொண்டு ஜனாதாவை குறிப்பாட்ட முடியும். இது பிழை. குறிப்பாட்டே நம்ம பயன்படுத்தாது, இது பிழை. சரியா? மாவுன் கலில் செத்த இவள் தான் அது நஜீஸ் ஆகாது, அது சரி.
பழச்சாறை அல்மாவும் தஹூருக்குள் அடக்க முடியும். சரியா? ரைட். அப்ப இதுல எது எந்த கருத்து எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம் பாருங்க. அல்மாவும் தாஹிர். அப்ப இதுல முதலாவது மாவுன் தஹூர் தாஹிர், அதுக்கு ஒரு மாவுன் தஹூர், மாவுன் தஹூர், மாவுன் தாஹிர், மாவுன் முஸ்தாமல் மூலிகை. மிகவும் பரிசுத்தமான நீர், சுத்தமான நீர், பயன்படுத்தப்பட்ட நீர். சரியா? அப்ப இதுக்கு என்ன விட வரும் சொல்லுங்க பார்ப்போம். சரியா? 3. ரைட். மாவு களி இதான் வரும். ஓகே சார், சரியா? இதுல போட்டிக்கிற விட கீழே, அதாவது மாவுன் களீல் கொஞ்சம் தண்ணியில செத்த ஈ விழுந்தா அதை எங்களுக்கு பயன்படுத்தலாம். ஒரு பக்கெட்ல தண்ணி கொஞ்சம் இருக்குது, ஈயன் விழுந்துட்டாங்க, எடுத்துட்டு எடுப்போம், பயன்படுத்தும். சரியா? இதுதான் வரணும் போல. ஜசாக்கெல்லாம் இந்த விடப்பில அவசரத்துல மார்க் பண்ண இந்த விடப்பில 3வது தான் வரும். மார்க் பண்ணிக்கொடுங்க. சரியா? ரைட். இப்ப நாங்க 34வதுக்கு போறோம். ஒரு மூமியிடம் எல்லா தீமைகளும் இருக்கலாம், அவனிடம் இருக்க முடியாத தீமைன்னு வந்தது. சரியா? பொய்யும் நாணயம் இன்றி. இது ஹதீஸ்ல வருவது பார்த்துக்கிறது. சரியா? பொய்யும் நாணயம். 35வது கீழே சில அரபு பதங்கள் தந்திக்குது, அவன கருத்து வந்து. ரைட். ரப்புல் ஆலமீ, இது அடிக்கடி வாரது. ரப்புல் ஆலமீ அகிலங்களது ரட்சகன். ரஹ்மத்தன். சரியா? ரஹ்மத்தன் ஆலமீ அகிலத்துக்கும் அருட்கொடை. சரியா? ரப்புன் நாஸ் மனிதனது ரட்சகன். மனித சமுதாயத்துக்கும் முழுமையான ஒரு மனிதன். சரியா? CDBA தான் இதுக்கான பதில். சரியா? இது வெளியே பார்த்துக்கணுங்க. இதுதான் இதுக்கான பதில். சரியா? இது அடிக்கடி திருப்பி திருப்பி வருவது. இது 4 சொற்கள கருத்தையும் கிளியரா விளங்கி வச்சுக்கணும். சரியா? ரைட். 36 4 தான் இது பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். 36வது கொஞ்சம் பாருங்க. இத இரும்பை பயன்படுத்தி 35க்கு முதலாவது. சரியா? 36க்கு இரும்பை பயன்படுத்தி பெரும் சுவர்களையும் அணைக்கட்டுகளையும் உருவாக்கி தொழில்நுட்பத்தில் தெரிந்த மன்னர் துல்கர்னைன். சரியா? இதுல கவனமா பாத்துக்கோ. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் இல்லையா? அணை கட்டினது 2 மலைகளுக்கு இடையில இரும்பு பாலங்களை கொண்டு வந்து விட்டு அணை கட்டினது இதுதான் அதுல வரும். சரியா? 35வது விளங்கப்படுத்துறேன்னா நான் அதுல அப்படி போட்டிக்கிறேன். 35வதுக்கு ரப்புல் ஆலமீன். ரப்புன்னா இறைவன், ஆலம்னா உலகம், முழு உலகத்தின் இரட்சகன். சரியா? ரஹ்மத்தன் ஆலமீன் முழு உலகத்துக்கும் அருள். சரியா? ரப்புன் நாஸ் மனிதர்களின் இறைவன். சரியா? ஹாஃபத்தன் நாஸ் முழு மனித சமுதாயத்துக்கும் பொதுவானவர். அது இதுல போட்டிக்குது, பார்த்துக்கணும். சரியா? என்ன விடு என்று போட்டி. சரி, முதலாவது விடு தான் வரும். ரைட். 37 முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய விடயம் என்ற கருத்தை தரும் அரபு பதம் ஃபிக்ஹுல் அவுலவியாத். சரியா? ஃபிக்ஹுல் அவுலவியாத், பிரியோரிட்டி. அதாவது தொழுது கொண்டிருக்கிற நேரம் ஒரு ஆள் விழுந்துட்டாருண்டா என்ன செய்யணும்? தொழுகையை விட்டுட்டு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பும். முதன்மைப்படுத்த வேண்டிய விஷயம். சரியா? அவுலவியாத்துன்னு சொல்லுவாங்க. ரைட். அடுத்தது அல்லாவின் திருநாமங்களுள் கொடுப்பவன் என்ற கருத்தை குறிப்பது முகுத்தி என்று வரும். முகுனி என்று எழுதி கொள்ளுங்க. செல்வந்தனாக ஆக்குபவன். சரியா? முகுனி என்று சொன்னா செல்வந்தனாக ஆக்குபவன் வரும். ரைட். முகுனி என்று சொல்றது செல்வந்தனாக ஆக்குபவன். சரியா? செல்வந்தனாக ஆக்குபவன். சரியா? அல் கனீடா செல்வந்தன். அல் கனீடா செல்வந்தன். ஷாஃபினா நோய்களை குணப்படுத்துபவன். சரியா? ஷாஃபி. சரியா? நோய்களை குணப்படுத்துபவன். சரியா? அதாவது சுகமளிப்பவன். ஷிஃபான நோய் நிவாரணம் அளிப்பவன் வரும். சரியா? அப்ப இதுல எல்லாம் சொல்லும் தெரியும். முகுனி செல்வந்தனாக ஆக்குபவன், கனி செல்வந்தன், முகத்தி கொடுப்பவன், ஷாஃபி நோய்களை குணப்படுத்துபவன். 39வது கேள்விக்கு வந்தீங்கன்னா, சரியா? நற்பண்புகளை குறிக்காத பதம் குலுக்குல் ஹசன் குறிக்கும், அஹ்லாக்குல் ஹசனா குறிக்கும், மக்காரிமுல் அஹ்லாக் குறிக்கும். ஆத்தான்றது ஒரு தனி மனிதன் பழக்க வழக்கம். சரியா? ஆத்தா என்று சொல்றது புலகள் ஒரு தனி மனிதன் பழக்க வழக்கத்தை குறிக்கும். ஆதத், அதுதான் வரும். சரியா? ரைட். அடுத்தது கடைசி கேள்வி. பின்வரும் நிசாப் அளவுகள் எது தங்கத்தின் நிசாபை குறிக்காது? தங்கத்துடைய நிசாப் அளவுக்கு 3 சொல்லுவாங்க. 10 பவுன் தங்கம், 20 மிஸ்கால்,
85 கிராம் இதெல்லாம் ஒண்ணுதான் தங்கத்துக்கு நிசா பலம். ஆனா 5 வசுகள் வரலாம். சரியா? இது தங்கத்துடைய நிசா பலவை காட்டுறது இல்லை. சரியா? 2.5 வீதம் கொடுக்கணும், கொடுக்கிறது அந்த அளவு வந்து 10.5 பவுன். சரியா? அந்த மாதிரியான பகுதிகள் தான் இதுல வரும். சரியா? ரைட். அந்த விஷயத்தை இதுல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் போதும் இது. சரியா? 40 கேள்விகள் MCQ பார்த்தோம். சரியா? அதுக்கு மேல உங்களுக்கு இருக்கவும் மேல அல்ஹம்துலில்லாஹ் நல்லா படிங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. சரியா? இந்த கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுல ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்ஷா அல்லாஹ் நிறைய படிங்க. சரியா? படிச்சாதான் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைக்கு வரலாம். உங்களுக்கு ஏழுமா இருந்தா இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி தொடர்ந்து 3 நாளைக்கு ஏண்ட அடுத்த செமினார்ஸ்ல நான் செய்வேன். உங்களுக்கு அதுல ஜாயின் பண்ண ஏழுமா இருந்தா அதுக்கு நீங்க ஜாயின் பண்ணி வரலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரீ செமினார் 1 2 3 செஞ்சுக்கிறேன். 3 வீடியோவை நான் போட்டிக்கிறேன், 2 போட்டிக்கிறேன். இதையும் போடுவேன், அதையும் பார்த்துக்கிடுங்க. நீங்க எல்லாரும் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கணும் இஸ்லாம் பாடத்துல என்றதான் என் ஆசை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு எக்ஸாம்ல எந்த கஷ்டத்தையும் எந்த டென்ஷனையும் தராம அழகா பதில் எழுதுறதுக்கான ஒரு திறனை தரணும்னு துவா செஞ்சு கொள்றேன். அல்ஹம்துலில்லாஹ் 70 பேர் தொடர்ந்து ஈனீங்க, போரிங் ஆயில்ல உங்களுக்கு தொடர்ந்து படிக்கிறீங்க. கடைசி நேரம் உடவானா எடுக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோட இருங்க. ஓகேமா? ரைட். அப்ப ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மறுக்க நாங்க ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி தான் என் பேமெண்ட் செமினார்ல சந்திப்போம். அதே போல திருப்பி புதன், திருப்பி வெள்ளி, அதோட அந்த செமினார்ஸ் முடியும் இன்ஷா அல்லாஹ். குரூப்ல தொடர்ந்து இருங்க. என்னால் ஏதுமான சப்போர்ட்டை நான் உங்களுக்கு தருவேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். படிங்கம்மா. எப்படியும் எல்லா இடங்கள்லயுமே பாடசாலையிலையும் தான், வெளியிலையும் தான், எங்கேயும் தான் குழம்புற ஆக்கள் ஈப்பாங்க தான். அதெல்லாம் எங்களுக்கு சவால். அதை உடைச்சிட்டு நாங்க போகணும். ஓகேமா? ஜஸாக்கல்லா இன்ஷா அல்லாஹ். அடுத்த இன்னொரு சந்தர்ப்பத்துல நாங்க சந்திப்போம்.